எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நல்ல சத்தான நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு உருண்டை வந்து செய்ய போறோம். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க நட்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், அதே நேரத்துல ரொம்ப ஹெல்தியும் கூட. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் சில பருப்புகளும் அப்புறம் சீட்ஸும் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்காக. அப்புறம் சர்க்கரை சேர்த்தாமல் வந்து டேட்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணி முழுசாக பண்ண போகிறோம். கொஞ்சம் நெய்யும் நமக்கு தேவைப்படும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம செஞ்சுக்கிட்டே தேவையான பொருளோட அளவுகள் எல்லாமே நான் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் நம்ம 1 by 1 எல்லா நட்ஸையும் வந்து வறுத்தெடுத்துக்க போகிறோம். முதல்ல பாதாம் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கருகிடக்கூடாது. நல்ல ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தெடுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. திரும்ப திரும்ப நெய் சேர்த்த தேவையில்லை. அதே நெய்யில் வந்து நீங்கள் அடுத்ததாக முந்திரியை போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதையும் அது கூடவே போட்டுக்கலாம். அடுத்ததாக பிஸ்தா எல்லாமே வந்து ஒரு கப் தான் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வால்நட் நான் சேர்க்கலாம், உங்களுக்கு வேணால் வால்நட் கூட சேர்த்துக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாற்றி கொடுக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக மறுபடியும் கொஞ்சோண்டு மட்டும் நெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, அப்படி இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு நீங்கள் வந்து பூசணி விதை, சூரியகாந்தி விதை, அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீடு, கூடவே வந்து வெள்ளரி விதை, இது 3ஐயும் வந்து ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 கப் மட்டும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை அதிகம் வேண்டாம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்த ஆயில் ஸ்மெல் வர மாதிரி ஆகிடும். லட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. இதெல்லாமே இதனாலையும் ஒன்றா போட்டு வறுத்துட்டு அது கூடவே சேர்த்துருங்க. அடுத்ததாக கசகசா வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் வந்து வறுத்து எடுத்துகிட்டு ஓரமாக வச்சு அடுத்ததாக கொஞ்சம் நெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். டேட்ஸை வந்து சீடு அப்படின்லாம் சீட்லெஸ் எது நீங்கள் வாங்குறீங்கனாலுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சாகியாக ரொம்ப கொலன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேட்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நட்ஸ் எல்லாமே, அது நல்லா மொறுகளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை ஏதாவது ஒன்றில் வந்து போட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், க்ரஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த லட்டுலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற நம்ம நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா மொறுன்னு சாப்பிடும்போது நல்லா கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்கும் இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு நான் பருப்பு முட்டி வச்சுக்கிறேன், அதை வச்சு இந்த மாதிரி கொட்டிக்கிறேன். அதையே ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1-2 வந்து நொறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததை வந்து ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற அந்த டேட்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக இருக்கக்கூடாது, உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. கொஞ்சம் மீடியமானதாக இருக்கணும். ரொம்ப பொடியாகவும் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அது மாதிரி பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அந்த நம்ம சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன், அந்த பொடியை வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துட வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி டேட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி கொலன்னு இருக்கிற மாதிரி வாங்கி வதக்குனிங்கன்னா தான் நல்லா வதங்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற டேட்ஸ் வாங்கினீங்கன்னா சுத்தமாக வதங்காது, லட்டு பிடிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு பிடிச்சிங்கன்னா கரெக்டான உங்களுக்கு பதத்தில் அருமையாக ரெடி ஆகிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் நான் சொல்கிற அளவில் பண்ணிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். டேட்ஸோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இனிப்பு கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம் டேட்ஸோட அளவு. இப்போ பாருங்கள், உருண்டை ரொம்ப அழகாக அருமையாக நல்லா ரவுண்டாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒன்று வந்து இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கசகசா, அதில் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுனா மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு கசகசா வேண்டாம்னா நீங்கள் அது இல்லாமல் கூட பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சிட்டு காமிக்கிறேன்.
இப்போ லட்டு ரெடி பண்ணியாச்சு. வாங்க இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பிரேக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஈஸியாக பிரேக் ஆகும். யூஸ்வலாக நார்மலாக நீங்கள் லட்டு பண்ணிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஆனால் இந்த லட்டு அப்படி கிடையாது. 3 மாதம் வச்சுருந்தீங்கனாலும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பர்டிகுலராக குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இதை வந்து யூஸ்வலாக நட்ஸ் வந்து நம்ம அப்படியே ராவாக கொடுப்போம். அப்படி கொடுக்கறத விட இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி லட்டுவாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதில் நம்ம எல்லா பொருளும் போட்டிருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஒரே லட்டில் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வந்து நேச்சுரலான சுகர் வந்து டேட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். எந்த விதமான எக்ஸ்ட்ரா சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணல. அதனால இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோமா? சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மைல்டாக ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவரும் அதே மாதிரி இந்த டேட்ஸ் வந்து கரெக்டான அளவில் சேர்த்துக்கும் போது திகட்டவே இல்லை. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.